ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நடந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்கேம் ஸ்டோரியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் மக்களை எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சீரியஸை பார்த்துட்ருக்கோம். அதில் ஜாப் ஸ்கேம்ஸ் அண்ட் மேரேஜ் ப்ரொபோசல் ஸ்கேம்ஸை பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ் இந்த டாப்பிக்கில் நம்ம சேனலில் வந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் என்ன தெளிவுபடுத்திக்கிற விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நேம், இடம், பொருள், ஜெண்டர், அமௌண்ட் அண்ட் லொக்கேஷன் எவ்ரிதிங் எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டேன். இது எதுவுமே வந்து அவங்களே கேட்டால் கூட இது நம்ம ஸ்டோரியாக இருக்காதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ஸ்டோரி வந்து இருக்க போகுது. அண்டு ஆனால் அந்த ஸ்டோரியோட அந்த அந்த மைய கருத்து இருக்கு இல்லையா, அந்த அந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்கேம் இது மட்டும் வந்து சிமிலராக இருக்கும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் வந்து எது மெயினாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி யாரோ ஒருத்தங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இல்லை வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இல்லை இதே மாதிரி வந்து இந்த மேரேஜ் ஸ்கேம் இருக்கும் இல்லையா, இந்த மேரேஜ் ஸ்கேம்லேயும் இருக்குது. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எப்படி ப்ரொசீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து திடீர்னு இந்த ஒரு ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணேன், அதுவும் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிட்காயின்லாம் வந்து பயங்கரமாக போகுதுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பிட்காயின் வாங்கியிருந்தா இந்நேரத்துக்கு வந்து நம்ம கோடீஸ்வரன் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக தானே அப்படின்ற மாதிரி பேசி அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அது கூட என்கிட்ட காசு கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த ஆப் வந்து இந்தியாலையும் இருக்குது, அமெரிக்காலையும் இருக்குது, நீங்கள் வேணால் இந்தியாவில் வந்து நீங்கள் போட்டு வேணால் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அப்படி சஜஷன் மாதிரி தான் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஆப்பில் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 போட்டுங்க, எனக்கு வந்து பாருங்கள் 7.5 லட்சம் லாபம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு காமிச்சோன்னே நமக்கு வந்து 10,000 போட்டு 7.5 லட்சம் வந்துச்சா அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து ஒரு ஆசை வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆசையை தான் தூண்டுவாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலாக அது எப்படியாவது மேலே வந்துடணும் அப்படின்ற மாதிரி இருக்க அந்த குரூப்பை வந்து ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த ஸ்கேமை வந்து அட்வான்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக அவங்க கையில் காசு கொடுக்கலையே, நம்ம ஒரு கூகுள் பே ஆப் மாதிரி இதுவும் ஒரு ஆப் அப்படிங்கிற மாதிரி, இது ஒரு நார்மலான ஒரு ஆப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் அவங்க சொல்கிற ஏதோ ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகும். இப்படி தான் டவுன்லோட் பண்ணேன். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க. இந்தியாவில் இருந்தெல்லாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக பிட்காயினில் வாங்க முடியாதுங்க. அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் ப்ளே ஸ்டோரில் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நார்மலாக ஏதோ ஒரு வெப்சைட், அது பார்க்கவே ஷேடியாக இருக்கும், அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆப்பே வந்து இவங்களோட ஆப்பாக தான் இருக்கும். இவர் சொல்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு எல்லாமே வந்து பொய்யா இருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த ஆப்பில் நான் காசு போட்டேன் வந்துடும் அப்படின்வார். நீங்கள் அதே மாதிரி நம்பி வந்து அந்த ஆப்பில் காசு போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 10,000 போட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து 35,000 அப்படின்னு காமிக்கும். உடனே 35,000 இருக்குது, நம்ம காசு எடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க இப்போவே எடுக்க முடியாது, இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க, வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடியல, நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே இருக்க சப்போர்ட் கால் பண்ணிங்கன்னா கூட அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இந்த வெளிநாட்டு நபர் என்ன சொல்லுவார்னா, ஐயா 35,000 எடுக்கிறீங்களா, இப்படியே விட்டிங்கன்னா அது 35 லட்சம் ஆகுங்க, என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அவர் என்ன பண்ணுவார், இன்னும் வந்து ஒரு 8,000 போடுங்க அப்படின்னாரு. இன்னொரு 8,000 போட்டு அது வந்து 2.5 லட்சம் ஆகிடும். 2 லட்சமா ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணீங்க, இந்த சின்ன சின்னதாக போடலாம் முடியாதுங்க, பல்காக போடுங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது கடனோட வாங்கி கையில் கழுத்த காது போய் வச்சு அடமான வச்சு 2-3 லட்சம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து 10 லட்சம் அப்படின்னு காமிக்கும். 10 லட்சம் ஆயிடுச்சா, இதுக்கு மேலே வேண்டாங்க, என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் எடுத்துடுறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்க போகும்போது தான் தெரியும் உங்களால் எடுக்கவே முடியாது. அது வந்து நீங்கள் போட்ட காசு எல்லாமே சும்மா எங்கேயோ போச்சு. அந்த ஆப்பில் காமிக்கிறது எல்லாமே இவங்க பின்னாடி உட்காந்துட்டு நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா 2 லட்சம் அப்படின்னு சொல்லி பின்னாடி இவங்களாம் அடிச்சு கொடுக்குற நம்பர் தான் அது. இந்த மாதிரி வந்து ஸ்கேம்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் கிரிப்டோ சம்மந்தப்பட்ட மாதிரி இவங்க வந்து பண்ணுறது வந்து இப்போ பிரபலமாக காமனாக ஆகிடுச்சு. இதில் இன்னொரு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெலிகிராம் குரூப்பில் நம்ம குரூப் சாட்டில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து 4 பேர் குரூப் சாட்டில் போட்டுப்பாங்க. அந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே வந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாருமே ஒரே ஆளுங்க தான். நீங்கள் மட்டும்தான் அங்கே வந்து தனி ஆளாக இருப்பீங்க. அவங்க வந்து எனக்கு காசு வந்துச்சுன்னு வர அவர், அடுத்தவர் எனக்கு காசு வந்துச்சுன்னு பாரு, நான் எனக்கு மட்டும் வரலையே அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்லாம் சரியில்லைங்க, ஒன்று வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு திருப்பி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கட்டுங்கன்ற மாதிரி கொண்டு போவாங்க. எனக்கு ஒரு பையன் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரோட அப்பா ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு லேடிக்கிட்ட கொஞ்சம் மாதமாக பேசிகிட்டு இருக்கார். அதுவும் எப்படி ஒரு 6 மாதமாக பேசிகிட்டு இருக்கார். 6 மாதம் பேசும்போது நல்ல ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் ஒரு வேலை விஷயமாக தேடுறதுக்காக அவங்க வந்து இந்த வெப்சைட்லேயோ இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் அப்ரோச் பண்ணும்போது இந்த கான்டாக்ட் கிடச்சி அதன் மூலிமா அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் இது பண்ணேன், அது பண்ணேன், இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நடுவில் வந்து நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடு வாங்க போகிறேன். எப்படிமா வீடு வாங்கினேன் அப்படின்னா, நான் வந்து போன மாதம் வந்து ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து நான் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் வாங்கியிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரம் நியூஸ் பார்த்தீங்களா
பார்த்தீங்களா பிட்காயின் திடீர்னு வந்து மலமலான இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். உடனே ஆமாம் நான் பார்த்த நியூஸ் பார்த்தேன், அந்த நியூஸ் வரத்துக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து நான் பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணேன், அது வந்து மலமலான வந்து காசு வந்துருச்சு, நான் அந்த காசு வச்சு தான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு வீடே வாங்கி அது பிக்சரை வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க 2-3 நாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீங்களும் அந்த ஆப் பண்ணலாமே, நீங்கள் வந்து உங்களுக்கும் வந்து இப்போ பிட்காயின் அதிகமாக வரப்போகுதுன்னு தெரியுது, பிட்காயின் விட்டுருங்க, நிறைய வந்து கிரிப்டோ கரன்சி காயின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா ஒரு 10,000 போடுங்க, அது பாட்டுன்னு பயங்கரமாக வளரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஆசை வார்த்தை காமிச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்துச்சு, எனக்கு இவ்வளோ வந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச கிலோ வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டே இருந்திருக்காங்க. இது வந்து எப்போ உடனெலாம் பேச மாட்டாங்க, நீங்கள் ஆரம்பித்து 4வது மாதத்துல அவங்க பேசவே ஆரம்பிப்பாங்க. ஸோ 4 மாதம் ஒருத்தங்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே அவங்க வந்து நல்லவங்க அப்படின்ற மாதிரி வந்து மைண்டுக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட காசு அனுப்ப சொல்லலை, ஏதோ ஒரு ஆப்பில் வந்து அனுப்ப சொல்கிறாங்க. நார்மல் நம்ம பேங்கிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுற மாதிரியே இந்த ஆப்பும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. அதுவும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா அந்த எல்டர்லி பீப்புள், அவங்க வந்து ஒரு 50-60 வயசு ரிட்டையர் ஆகிட்டு அவங்களுக்கு அந்தளவுக்கு டெக்னாலஜிலாம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஃபோனே வந்து இப்போ தான் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு கற்றுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட காசு இருக்கும், டெக்னாலஜி பற்றி அவ்வளோ புரிதல் இருக்காது. இந்த மாதிரி ஆளுங்களை அவங்க டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவர்கிட்ட வந்து 15 லட்ச ரூபா அந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து வாங்க சொல்லி அவங்க வந்து ஆப்பில் போட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எடுக்கலான்னு போகும்போது அவரால் எடுக்க முடியல, ஒரு கட்டத்து மேலே வந்து ரிட்டையர்மெண்ட் காசுலேருந்து அவர் எடுத்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க பசங்களுக்கு தெரிய ஆரம்பித்தோடனே அவங்க வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு, என்கிட்ட வந்து இந்த மாதிரி இப்படி இருக்குங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு வந்தாங்க. ஆனால் அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுவும் பார்த்திங்கன்னா அவங்க இந்தியாவில் இல்லை, அவங்க வேறு வெளிநாட்டில் இருக்காங்க. அந்த வெளிநாட்டில் கொஞ்சம் இந்த காவல்துறையெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ஒரே பெட் வந்து நீங்கள் காவல்துறை அணுகுங்க, அவங்கக்கிட்ட போய்ட்டு இது வந்து பேசுங்க, நான் அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் ஏதாவது ஒரு வழி வந்து இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள், ஆனால் இது வந்து இது தெரிஞ்ச ஒரு ஸ்கேம் தான், இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வரது எல்லாமே வந்து ஸ்கேம் தான், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் அமிச்சேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இது வந்து அவங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு பெண் லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம், இல்லை வெளிநாட்டில் இருக்கிற ஆண் உங்களை லவ் பண்ணுறேன் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம், இல்லை வேலை வாங்கி தரேன்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு காரணங்களை ஸ்டார்ட் பண்ணி அது நீங்கள் அவங்க 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 6 மாதம்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் 6வது மாதத்தில் இல்லை 5வது மாதத்தில் தான் இந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்பி நிறைய காசு போட்டு ஒரு ஆசை வார்த்தை காமிச்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்கேம் பண்ணுறாங்க. இது வந்து நான் பார்த்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமில் ஒரு ஸ்டோரி. ஸோ அவ்வளோதாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸை பற்றி நம்ம சேனலில் வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வந்து பார்த்தோம். அண்ட் இந்த விஷயத்தை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கோ த்ரூ பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை யாராவது அப்ரோச் பண்ணாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் இருந்தாலோ அவங்கக்கிட்ட நீங்கள் கரெக்டான கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், அவங்களை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன். ஸோ அவ்வளோதாங்க, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.